அடுத்த நாள் காலையில் டிஃபனுக்கு என்ன செய்கிறதுன்னு முன்னாடி நாளே யோசித்து வச்சிட்டோன்னா காலையில் எந்திரிச்சதுமே அந்த வேலையெல்லாம் கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சிடலாம். எங்களுக்கெல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழைய சாப்பாடு இருந்தது. ஜித்துக்குட்டிக்கு மட்டும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு மட்டும் உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்யலான்ட்டு இருந்தேன். உருளைக்கிழங்குல நம்ம என்ன ரெசிபி செஞ்சாலும் அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு மாமியார் வீட்டுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே உருளைக்கிழங்குலாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். மொறுமொறுன்னு சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிரும். ஜித்துக்குட்டிக்கு இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து கொடுத்துருவேன். நமக்கெல்லாம் கொஞ்சம் காரம் இல்லைன்னா சாப்பிடவே முடியாது. காரத்துக்கு மிளகாய் தூளுக்கு பதிலாக 2 to 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் மட்டும் ஆட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.